திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் இந்த தீபாவளிக்கு ஒரு அருமையான திரைப்படம் நட்டி அவருடைய நடிப்பில் அந்த படம் தான் கம்பி கட்டின கதை அப்படிங்கிற படம். இந்த படத்தை நடிச்சிருந்ததுன்னு பார்த்தா நம்ம நட்டி நடராஜன் அவர் நடிச்சிருக்காங்க, நடராஜன் சுப்ரமணியன். அதுக்கப்புறம் ஆர்த்தி ஷாலினி அவங்க ஒரு ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. முகேஷ் ரவி ஒரு அறிமுகம். அதுக்கப்புறம் சிங்கம் புலி, அப்புறம் ஸ்ரீரஞ்சினி அவங்க நடிச்சிருக்காங்க, அவங்க ஒரு முக்கியமான கதாபாத்திரம். முருகானந்தம், ஷிகான் கராத்தே கார்த்தி, முத்துராமன் ஆக்டர், டிஎஸ்ஆர், சாம்ஸு, நம்ம முல்லை கோதண்டத்தில் கோதண்டம் பண்ணியிருக்காப்புல. டைரக்டர் ராஜநாதன் பெரியசாமி, எல் ரவிக்குமாரன் அவர் தான் ப்ரொடியூசர், அண்ட் சதீஷ் செல்வம் அவர் தான் மியூசிஷியன், அண்ட் எம்ஆர்எம் ஜெய் சுரேஷ் சினிமாட்டோகிராஃபர், எஸ்என் ஃபாசில் எடிட்டர், அண்ட் ஹரி உத்ரா அவர் தான் இந்த படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர். ஓகே, இதுதான் அந்த படத்தை பற்றின க்ரூ அண்ட் கேஸ்ட். ஓகே, கம்பி கட்டின கதை. கம்பி கட்டின கதையோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏமாத்துறது தான். அதான் டைட்டிலே வந்துருச்சு. அதாவது பச்சையாக ஏமாத்துறதுனா என்ன அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஏமாத்துற மாதிரி ஒரு கேரக்டரில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு பெரிய திருடன் ஒருத்தாங்க, அந்த திருடனை கூப்பிடலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாற்றி ஃபாரின் கூட்டு போகிறேன்னு சொல்லி ஏமாற்றி ஒரு தடவை பிடிச்சான் சார், அவனை கூப்பிடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு பொம்மை இருக்குது, அந்த பொம்மைக்குள்ளே வைரம் இருக்குது, அந்த இதை நம்ம எடுத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோன்னா அந்த இதை எப்படியாவது ஆட்டையை போடலாம், டபுள் கிராஸ் பண்ணலான்னு நட்டி தான் என்ன பண்ணுறாப்புல, நட்டிக்கு தான் அந்த அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. நட்டி அதை டபுள் கிராஸ் பண்ணி ஒரு இடத்துல போய் போச்சு வச்சுட்டு போயிடுறாப்புல. ஜெயிலேருந்து வந்தோடனே எப்படியாவது போய் எடுத்துக்கலாம், பல கோடி ரூபா பெருமானம் உள்ளது அப்படின்னு சொன்னப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் ஆகிடுது. என்னென்னா, திரும்பி வரும்போது ஒரு 6 மாதத்தில் அந்த இடத்துல ஒரு பெரிய ஆசிரமம் ஆரம்பிக்கப்படுது. அந்த ஆசிரமம் என்னன்னு பார்த்தா தூங்கும் துறவி ஆசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த தூங்கும் துறவி ஆசிரமம்னு ஆரம்பித்து அந்த ஆசிரமத்தில் போய் ஒரு சாமியாராக போய் இவர் எப்படி அந்த இதை கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறதான் கதை. இவ்வளோ தான் கதை. இது காமெடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் நான் பெருசாக சிரிக்கலை. ஆனால் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய காட்சி அமைப்புகள் அது மிகப்பெரிய காரணம். காட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடிய பிழைகள் அது காரணம். வசனம் மிகப்பெரிய காரணம். வசனம் ஒப்பேத்துற மாதிரியே சில வசனங்கள் இருந்தது. அப்படி இருக்க முடியாது. ஒரு சுவாமிஜியோட வசனம்னா கூட அந்த சுவாமிஜி என்ன மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதை ஆக்சுவலாக கரெக்டாக பண்ணணும். அது சரியாக பண்ணலை. அதனால் இந்த படத்தில் பெரிய காமெடி எதுவும் இல்லை. தியேட்டரில் எல்லாருமே சைலண்டாக தான் இருந்தாங்க. அதனால் எந்த இடத்துலையும் பெருசாக சிரிக்கலை. கொஞ்சம் அங்கங்கே டபுள் மீனிங் காமெடி இருந்தது. அது ஓகே. இது தியேட்டரில் பார்க்குறது ஜனரஞ்சகமான ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க, பெரியவங்க பார்க்குறாங்கன்னா ஓகே, அதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் அதையும் தவிர்த்துருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி காமெடி படம்னு நம்பி வரும்போது அதில் சில விஷயங்களை தவிர்க்கணும். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஃபுல் லென்த் ஆஃப் காமெடி அப்படின்னு எழுதுறதுக்கு பெரிய ரைட்டர்ஸ் இப்போதைக்கு யாருமே பெருசாக அப்ரோச் பண்ணுறதில்லன்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்களே ஓனாக சில விஷயங்கள் ஏதோ பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது இப்படிப்பட்ட படங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையாமல் போயிடுது. அதுதான் வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நல்ல ஸ்டார் கேஸ்டிங்லாம் சிங்கம்புலி, சாம்ஸு, கோதண்டம் இவங்க எல்லோரும் இருக்கிறாங்க. புதுசாக 2-3 கேரக்டர், முருகானந்தம் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது அது ஒரு நல்ல ஒரு கேரக்டராக, நல்ல ஒரு ஸ்கிரிப்டாக அதை கொண்டு வந்திருந்தால் இன்னும் இந்த படம் பெரிய லெவலில் இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்து. ஏன்னா இப்போ முருகானந்தம் லவ் மேரேஜ் படத்தில் அவ்வளோ நல்லா நடிச்சிருந்தாப்புல. காரணம்னா அந்த கேரக்டரைசேஷன். ஒரு ஆர்டிஸ்ட் எந்த டைரக்டர்கிட்ட போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டைரக்டர் அதை மோல்டு பண்ணுவாங்க, அழகாக மோல்டு பண்ணி அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அதை கொண்டு வரதுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா கதையாக சொல்வது வேறு, விஷுவலாக அந்த கேரக்டரை காமிக்கிறதுங்கிறதுக்கு பெண்டு நிமிந்துடும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த படத்தில் பண்ணலை. அதனால் இந்த படத்தில் எந்த காட்சி அமைப்பும் மனசில் ஒட்டலை. அண்ட் இதில் சில புதுமுகங்கள் நடித்ததுனால அந்த புதுமுகங்களும் பெருசாக ரெஜிஸ்டர் பண்ண, அவங்க எல்லாருமே புதுசாக வந்தாங்க. கேமரா ரொம்ப சுமாராக இருந்தது. அது என்னென்னா மைபி கலர் கரெக்ஷனோ இல்லை கேமராவுடைய டெக்னிக்காக என்னன்னு தெரில. அதாவது என்னென்னா, நல்ல கேமரா கிடச்சிருந்தா ஒரு வேளை நல்லா எடுத்திருப்பாங்களா, இல்லை கேமராமேன் சரியான அவருக்கு வசதிகள் இல்லையா, அதில் எடுக்கிறதுக்கான ஒரு மாதிரி ஒத்துழைப்பு இல்லையா அப்படிங்கிறதும் தெரில. அண்ட் மியூசிக்கும் ரொம்ப நார்மல் தான். அண்ட் அதுலேயும் பெருசாக அது வரல. ஸோ இந்த கம்பி கட்டின கதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆவரேஜ்னு சொல்ல முடியாது. இட்ஸ் பிலோ ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். விச் இஸ் நாட் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் திஸ் கைண்ட் ஆஃப் ஆர்டிஸ்ட். நம்ம நட்டியோ நமது சிங்கப்பூரி அவர்களோ இவங்கள்ட்டேருந்து இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா இப்போது சதுரங்க வேட்டையெல்லாம் பண்ணும்போது இவர் வினோத் டைரக்ஷன் நினைக்கிறேன். சதுரங்க வேட்டை அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா நட்டி சாரோடைய பெரிய ப்ளஸ்ஸே என்னென்னா டயலாக் டெலிவரி. இன்னும் சொல்லப்போனால் அந்த ஏமாத்துற மாதிரி சொல்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஏமாத்துற மாதிரி சொல்கிறதுங்கிறத ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லுவார்.
அண்ட் அதே சமயத்தில் வாய்ஸ் ரொம்ப டப்பிங்கில் ஏதோ மஃபுல்டாக இருந்த மாதிரியே இருந்தது. எல்லா வாய்ஸுமே பார்த்தது பிவிஆரில் தான் பார்த்தேன். பிவிஆரில் ஸ்பீக்கர் தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இதில் ஏதோ ஒரு தப்பு இருந்தது. அது மட்டும் எனக்கு தெரியுது. அது ஒரு மாதிரி அந்த ஃபிலிம் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டில் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தமாக இருந்தது. நட்டியெல்லாம் வந்து இன்னைக்கு இந்தியாவோட டாப் மோஸ்ட் கேமராமேன், அல்டிமேட் கேமராமேன். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் ஜப்பி மெட் சொல்லலாம். அந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் படத்தில் கேமரா சுமாராக இருந்ததுங்கிறதும் ஏற்றுக்க முடியல. அந்த மேக்கப்பு, கேமரா இதெல்லாம் வந்து ரொம்ப சுமாராக இருந்தது அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியல. கொஞ்சம் பளிச்சுனாது இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி கலர் கரெக்ஷனோ இல்லை டிஐயோ வந்து தெளிவாக பண்ணலையோ அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இல்லைனா எந்த கேமராவில் அதை ஷூட் பண்ணாங்கன்னு தெரியல. அது ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாகவே இருந்தது அந்த ஹோல் ஃபிலிமில். அண்டு காமெடி பண்ணுறதுக்கு எல்லாரும் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அது ரொம்ப முயற்சி பண்ணி டைலாக் பேசி தத்தளித்து அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் இவ்வளோ தேவையில்லை. கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் நேச்சுரலாக சில விஷயங்களை பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி கதைகளை கொண்டு போயிருக்கலாம். அது பண்ணலை. அதனால் வந்து கம்பி கட்டின கதை சரியாக கட்டலை, அவ்வளோதான் சொல்லலாம். ஓகே, கம்பி கட்டின கதையோடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏமாத்துறது தான். அதான் டைட்டிலே வந்துருச்சு. அதாவது பச்சையாக ஏமாத்துறதுனா என்ன அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏமாத்துற மாதிரி ஒரு கேரக்டரில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு பெரிய திருடன் ஒருத்தாங்க, அந்த திருடனை கூப்பிடலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த மாதிரி வந்து நிறைய பேர் ஏமாற்றி ஃபாரின் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி ஏமாற்றி ஒரு தடவை பிடிச்சான் சார், அவனை கூப்பிடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு பொம்மை இருக்குது, அந்த பொம்மைக்குள்ளே வைரம் இருக்குது, அந்த இதை வந்து நம்ம எடுத்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சோன்னா அந்த இதை வந்து எப்படியாவது ஆட்டையை போடலாம், டபுள் கிராஸ் பண்ணலான்னு நட்டி தான் என்ன பண்ணுறாப்புல, நட்டிக்கு தான் அந்த அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. நட்டி அதை டபுள் கிராஸ் பண்ணி ஒரு இடத்துல போய் போச்சு வச்சுட்டு போயிடுறாப்புல. ஜெயிலேருந்து வந்தோடனே எப்படியாவது போய் எடுத்துக்கலாம், பல கோடி ரூபா பெருமானம் உள்ளது அப்படின்னு சொன்னப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் ஆகிடுது. என்னென்னா திரும்பி வரும்போது ஒரு 6 மாதத்தில் அந்த இடத்துல ஒரு பெரிய ஆசிரமம் ஆரம்பிக்கப்படுது. அந்த ஆசிரமம் என்னன்னு பார்த்தா தூங்கும் துறவி ஆசிரமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த தூங்கும் துறவி ஆசிரமம்னு ஆரம்பித்து அந்த ஆசிரமத்தில் போய் ஒரு சாமியாராக போய் இவர் எப்படி அந்த இதை வந்து கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் கதை. இவ்வளோ தான் கதை. இது வந்து காமெடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் நான் பெருசாக சிரிக்கலை. ஆனால் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய காட்சி அமைப்புகள் அது வந்து மிகப்பெரிய காரணம். காட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடிய பிழைகள் அது காரணம். வசனம் மிகப்பெரிய காரணம். வசனம் வந்து ஒப்பேத்துற மாதிரியே சில வசனங்கள் இருந்தது. அப்படி இருக்க முடியாது. ஒரு சுவாமிஜியோட வசனம்னா கூட அந்த சுவாமிஜி என்ன மாதிரியான வார்த்தைகளை உபயோகப்படுத்துவார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதை வந்து ஆக்சுவலாக கரெக்டாக பண்ணணும். அது வந்து சரியாக பண்ணலை. அதனால் இந்த படத்தில் பெரிய காமெடி எதுவும் இல்லை. தியேட்டரில் எல்லாருமே சைலண்டாக தான் இருந்தாங்க. அதனால் வந்து எந்த இடத்துலையும் பெருசாக சிரிக்கலை. கொஞ்சம் அங்கங்கே டபுள் மீனிங் காமெடி இருந்தது. கம்பி கட்டின கதை சரியாக கட்டலை, அவ்வளோதான் சொல்லலாம். ஓகே, திரைக்குறள் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.